பணம் சேர்வதற்கான மகா மந்திரம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு வரி மந்திரம் தான், ஆனா ஒரு வரியில நம்ம வாழ்க்கைய பெருசாக்கக்கூடிய ஒரு சக்தியும் நம்ம உடம்புக்குள்ள வரும். பணத்திற்கான வசிய சக்தியும் ஒரு மனிதனுக்கு தேவை. அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு மனிதன் பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கான விஷயத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஒரு வரி மந்திரம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு மூலிகையை சாப்பிட போறோம். என்ன, அந்த செடியை வெள்ளிக்கிழமை அதுல ஒரு பர்மிஷன் கேட்டு, ஐயா நான் எடுத்துக்கிறேன், இதோட பவர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இனுக்கு ஆஞ்சிட்டு வந்து நிழலா காய வைக்கணும். நல்லா கேட்டு நிழலா காய வச்சு சக்தியாக மாறும். அந்த மூலிகையோட பயன் என்ன, சொல்வாக்கும் செல்வாக்கும் சிறக்க வைக்கும். சோ இந்த மந்திரம் ஒரு வரி மந்திரமாக இருந்தாலும் செய்யக்கூடிய தந்திரம் ஒன்று இருக்கு. அதனாலதான் இந்த தந்திரம் அப்படிங்கிறது நினைக்காதீங்க, ஏமாத்துற வேலை நினைச்சிடாதீங்க. வியாபாரம் இருக்க வேண்டும், அது தோல்வியில இருக்கக்கூடாது. சக்சஸ் இருக்கணும், அங்கே ஃபெயிலியர்ஸ் இருக்கக்கூடாது. முருகா உன் திருவடிக்கான வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. பணம் சேர்வதற்கான மகா மந்திரம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு வரி மந்திரம் தான், ஆனா ஒரு வரியில நம்ம வாழ்க்கைய பெருசாக்கக்கூடிய ஒரு சக்தியும் நம்ம உடம்புக்குள்ள வரும். எப்படி ஒரு மனிதன் சக்தியாக முடியும், முக்தி ஆகிறதுக்கு எத்தனை தவம் இருக்கிறோமோ அதே மாதிரி பணத்திற்கான வசிய சக்தியும் ஒரு மனிதனுக்கு தேவை. அதே மாதிரி இறை அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இறை அன்பு அப்படிங்கிறது சொன்ன இறைவன் மேல அன்பு மட்டும் இருக்கிறது கிடையாது, சரணாகதியோட எப்படி இருப்போமோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் மிக உயரத்திற்கு போகும் என்ற மிக அற்புதமான நம்பிக்கை தான். நம்பி கை வைக்க வேண்டும், ஆனா பவர் பாயிண்ட்ல கை வைக்கணும். ஷாக் அடிக்கிற கரண்ட்டும் பவர் பாயிண்ட் தான், ஆனா ஷாக் அடிக்கிற கையில வச்சிடக்கூடாது. நம்ம ஷாக்ல இருந்து காப்பாத்துற அந்த பவர் பாயிண்ட்ல, இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட்ல, வெட்ட வழி ரகசியத்துக்குள்ளர இருக்கக்கூடிய மில்கி வேல இருக்கக்கூடிய அற்புதமான அந்த அல்ட்ரா வயலட்டுக்குள்ள கை வைக்கணும். அல்ட்ரா வயலட் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து சயின்டிபிக்கலா நான் சொல்லிட்டேன். ஆனா அல்ட்ரா வயலட் வேவ் நம்ம உடம்புல சக்கராஸ்ல மிளிர வேண்டும், நம்மளுடைய ஆறால மிளிர வேண்டும். ஒரு மனிதன் சக்தியாக அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஓங்கி குத்துனா பவர்ஃபுல்லா இருக்கு, அந்த பவர்ஃபுல் கிடையாது. நம்மளுடைய உள்ளம், அதாவது அகல் விளக்காக எரியக்கூடிய அகவிளக்குல தான் அது அமைந்திருக்கிறது. அப்போ மூலிகைகள் வசம் இருந்தால் எல்லாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் வசமே. அதை சரியா பண்ணல, சரணாகதி இருந்துச்சுன்னா வாழ்க்கை விஷமே. அப்போ கஷ்டமா இருக்கும். ஒவ்வொரு வாழ்க்கையும் பாத்தீங்கன்னாக்கா இனிப்பான விஷம். வாழ்க்கை அப்படிங்கிறது எவ்வளவு போராட்டம் இருக்கு. இந்த இனிப்பான விஷத்தை, அந்த விஷயத்தையே ஆழகால விஷயத்தையும் அமுதமாக மாற்றக்கூடிய சக்தி எங்க இருக்குன்னா நம்ம பிரெயின்ல இருக்கு. அந்த பிரெயின் தான் கடவுள், கடந்து உள் இருக்கும் சக்தி, ஞானம். எல்லாரும் சொல்லுவாங்க அவன் ஞானமே இல்லப்பா அப்படிமா. ஞானம் என்பது மகாசக்தி ஆன பிறகுதான் ஞானம். நல்லது கெட்டது இதை செஞ்சா அது நல்லது நடக்கும். சரணாகதி வரும்போது அந்த ஞானத்தை கொடுப்பதுதான் கடவுள், நம்மளுடைய இறைவன். அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு மனிதன் பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கான விஷயத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஒரு வரி மந்திரம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு மூலிகையை சாப்பிட போறோம். என்ன, ரொம்பலாம் கிடையாது, ஒரு சுத்தமான ஒரு டம்ளர் தண்ணி. அதுக்கு வந்து நம்ம செவ்வாய் என்னைக்குமே வருவாய். சில நேரத்துல தான் அது எப்பொழுதுமே என்னாகும், வெறும் வாயாக மாறும். எப்பொழுதுமே செவ்வாய் வருவாய் தான். எப்பயாவது உங்களுடைய பாயிண்ட், உங்களோட நேரம், கிரக கோச்சாரம் மைனஸ் அது வருவாய், இல்லைன்னா வருவாய். நம்ம வருவாய் ஆகிறதுக்கான ஒரு விஷயம் செவ்வாயை செலக்ட் பண்றோம். செவ்வாய் எப்பொழுதுமே உங்களுக்கு பாதகமான கோள் அல்ல. நீங்க மைனஸ்ல இருந்தீங்கன்னா அந்த நேரத்துல நம்ம செய்யக்கூடிய காரியம் மைனஸாக மாறும். சரி, இதை கூட அந்த மைனஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்கு தான் மூலிகை. தொட்டால் சினங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா தெருவோரங்களையும் கிடைக்கும், நீங்க வந்து கூகுள்ல போட்ட கூட கிடைக்கும். தொட்டின்னு அப்படியே சுருங்கிடும். அந்த செடியை வெள்ளிக்கிழமை அதுல ஒரு பர்மிஷன் கேட்டு, ஐயா நான் எடுத்துக்கிறேன், இதோட பவர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இனுக்கு ஆஞ்சிட்டு வந்து நிழலா காய வைக்கணும். நல்லா கேட்டு நிழலா காய வச்சு அதை வந்து உங்க கையாலேயே இப்படி கத்துனீங்கன்னா பவுடர் ஆயிரும். அப்படியே நீங்க போட்டு அம்மியிலாம் அசைக்க வேண்டாம். அந்த காஞ்ச பிறகு அந்த கையில அந்த பவுடர் ஆயிரும். அதை ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க, எவ்வளவு எடுத்துக்க முடியுமோ. ஓகேங்களா? வெள்ளிக்கிழமை அந்த மூலிகை கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கிக்கிட்டு நீங்க எடுத்து வந்து நிழலா காய வச்சு நீங்க வந்து அந்த பவுடர் வச்சுக்கிட்டு அந்த ஒரு டம்ளர்ல ஒரு சிட்டிகை உள்ள போடுறீங்க. அங்கதான் அந்த டம்ளர்ல போட்டுறீங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை குடிச்சிட்டு நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் குடிச்ச உடனே அதான் அகம் பவமாக மாறும், சக்தியாக மாறும். அந்த மூலிகையோட பயன் என்ன, சொல்வாக்கும் செல்வாக்கும் சிறக்க வைக்கும். அதுதான் இன்னைக்கு சொல்ல போறாங்க. ஒரு டம்ளர் தண்ணியில ஒரு சிட்டிகை அந்த மூலிகையை போட்டுக்கிறீங்க. அதாவது தொட்டால் சினிங்கி காய வச்சு வச்சிருக்கீங்களா, நிழலா காய வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த மூலிகை பவுடரை ஒரு சிட்டிகை உள்ள போட்டுறீங்க. தண்ணியை குடிச்சிடுறீங்க. குடிச்ச பிறகு ஸ்ரீ என்றால் சாவி,
நம்ம அடைக்கப்பட்ட ஒரு பூட்டை திறக்கக்கூடிய மிகப்பெரிய மகா மந்திரம். ஸ்ரீயும் வம் அம். திருப்பி ஸ்ரீயும் சுவாகா. ரொம்ப சிம்பிள். ஸ்ரீயும் வம் அம், ஸ்ரீயும் சுவாகா. முதல் ஒரு சாவியை போடுறோம், மந்திரத்தை பிஜிஎம் சொல்றோம், அடுத்தது ஒரு ஸ்ட்ரீம் சொல்றோம், அதுக்கப்புறம் சுவாகா. சுவாகா என்பது அர்ப்பணம். எடுத்துக்கங்க. மந்திரத்தையும் நம்மளுடைய சாதகமாக கொடுக்கக்கூடிய விஷயம் தான் சுவாகா. சோ இந்த மந்திரத்தை நம்ம குடிச்சிட்டு ஒரு 100 தடவையோ இல்லைன்னா 27 முறையோ அட்லீஸ்ட் 9 தடவையோ சொல்லி பாருங்க. நான் வன்மை, சொல்வாக்கு செல்வாக்கு, ஒன்லி பிளஸ். ஒருத்தவங்க சாபம் விட்டா பழிக்க கூடாது, அந்த மாதிரிலாம் பழிக்காது. ஒருத்தவனை நாசமா போன்னு சொல்லிடக்கூடாது, சொல்லும் பழிக்காது. ஒன்லி பாசிட்டிவ். நீ நல்லா இருந்து வாழ்த்துங்க, நல்லது நடக்கும். உங்கள் நாவில் நல்லது மட்டுமே அங்கே நடக்கும். உச்சாடனம் என்பது என்னது? சொல்லக்கூடிய விஷயம், அதை போய் கடத்தக்கூடிய விஷயம், அது நடக்கக்கூடிய விஷயம். இதுதான் வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும். வாழ்த்துக்கிட்டே இருங்க எல்லாரையும். நீ நல்லா இரு, நீ நல்லா இரு. எதிரியாக இருந்தாலும் நல்லா இரு, நல்லா இரு, நல்லா இரு, நல்லா இரு, நல்லா இருன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அவங்க கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க. கிவ் அண்ட் டேக் பாலிசி. சோ இந்த மந்திரம் ஒரு மந்திரமாக இருந்தாலும் செய்யக்கூடிய தந்திரம் ஒன்று இருக்கு. அதனாலதான் இந்த தந்திரம் அப்படிங்கிறது நினைக்காதீங்க, ஏமாத்துற வேலை நினைச்சிடாதீங்க. தந்தி சொல்லுவோம்ல, எலக்ட்ரோஃபீல்டு, ஒரு போன்ல இருக்க தந்தி மாதிரி போகுது இல்லையா, அந்த மாதிரி தந்தி. உங்கள் மனசிற்கும் தந்திக்கும் கடவுளோட இதயத்திற்கும் ஒரு தந்தி கனெக்டிவிட்டி போகணும் இல்லையா, அதான் தந்திரம். எந்திரம், மந்திரம். அந்த காலத்துல சொல்லுவாங்க தந்திரம், எந்திரம், மந்திரம் 3 முக்கியமான வாழ்க்கையில தேவைமா. சரி, அப்போ மந்திரம் ஓகே, அப்போ மந்திரம் தந்திரம். தந்திரம்னா ஏமாத்தணுமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. இல்ல, தந்தி போல் இருக்க வேண்டும் உங்களுடைய உரையாடல், மானசீகமாக இருக்க வேண்டும். இதுதான் தந்திரம். மந்திரம், எந்திரம் என்பது நம்ம போற வரைகிற ஆர்ட். ஒவ்வொரு கீரலுக்கும் ஒரு சக்தி உண்டு. அதான் அந்த கீரம் இல்லைங்களா, ஒரு ஸ்டார் போடுறது, எழுதுறது, மந்திரம் எழுதுறது, காப்பர் தட்டுல எழுதுறது, எந்திரம் எழுதுறதெல்லாம் மிக மிக அற்புதம். என்ன மைண்ட்ல இருக்கோ பவரை கடத்தி கைமுலகமாக எழுதும் பொழுது அது எந்திரமாக மாறும். அதை தந்திரமாக மாற்ற வேண்டும். அதுதான் பவர். அதனால எந்திர தந்திர மந்திர அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனையுமே இது கை கொண்டவன். மந்திரம் ஒரு வரி தான், ஆனா மிகப்பெரிய விஷயத்தை கொடுக்கும். பணத்திற்கான மட்டும் கிடையாது, வாழ்க்கைக்கு பணம் தேவை. அதனால இருக்கு நான் அப்படி சொல்றேன். ஸோ பணம் என்பது பற்றாக்குறை இருக்கக்கூடாது, ரொட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கணும். வியாபாரம் இருக்க வேண்டும், அது தோல்வியில இருக்கக்கூடாது. சக்சஸ் இருக்கணும், அங்கே ஃபெயிலியர்ஸ் இருக்கக்கூடாது. அதற்கு நமக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் நம்ம இழுத்துட்டு போயிட்டே இருக்கணும். நெகட்டிவ் வந்தாலும் அதை துப்பாக்கி மாதிரி சுட்டு பூஸ்டர் மாதிரி போய்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும். இந்த மந்திரம் ஓலைச்சுவடிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வரி மந்திரம். இந்த ஒரு வரி உங்களுடைய வாழ்க்கை வரியை, தலையெழுத்தை மாற்றும். நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.